ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாந்தோணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் அலுவலக உதவியாளருக்கு 3 காலி பணியிடம், ஈப்பு ஓட்டுநருக்கு 1 காலி பணியிடம், இரவு காவலருக்கு 1 காலி பணியிடம், மொத்தம் 5 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஊதியம் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு 15,700லேருந்து 58,100 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஈப்பு ஓட்டுநருக்கு பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இரவு காவலருக்கு 15,700லேருந்து 58,100 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 18 வயது சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1/7/2025 படி அதிகபட்ச வயது வரம்பு இன சுழற்சி அடிப்படையில் எந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் பார்த்திங்கன்னா 3 வேகண்ட்டுக்குமே 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிசி அண்ட் எம்பிசிக்கு அதிகபட்ச வயது வரம்பு 34 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 37 வயது உச்ச வரம்பு சொல்லியிருக்காங்க. இந்த 5 பணிகளுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தோம்னா, அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈப்பு ஓட்டுநருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும், மோட்டார் வாகன சட்டப்படி தகுதியான ஓட்டுநர் உரிமை வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 5 ஆண்டுகள் குறையாமல் முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இரவு காப்பாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் கரூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 50 ரூபா, மற்றவங்களுக்கு 100 ரூபா கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் தாந்தோணி என்ற பெயரில் டிடியை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து அவங்க கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதோட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் தாந்தோணி 639-005 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி மாலை 5:45 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேர்லேயோ இல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பதாரர்களுக்கு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கரூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திலிருந்து தான் விண்ணப்ப படிவத்தை எடுத்து பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்லேயும் சுய சான்றொப்பம் 8 நகல்களையும் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட தேதிக்குள்ளே, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கப்படுற இல்லை வர அப்ளிகேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி மற்றும் வயது கல்வி தகுதியுள்ள நபர்கள் மட்டுமே தான் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பும்போது 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டிய 10க்கு 4 இன்ச்சு கவரையும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. தகுதியான நபர்களுக்கு நேர்காணல் குறித்து தபால் அனுப்பி வைக்கப்படும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. தகுதியும் விருப்பம் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள்.